பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 5வது வசனமும் 10வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் ஆண்டவரே. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. கரத்தை பிடித்தவர் கைவிட மாட்டார். நான் அடிக்கடி என்னுடைய சபையிலையும் சொல்லுவது உண்டு, விசுவாசிகளிடத்திலே சொல்லுவது உண்டு, கரத்தை பிடித்த தேவன் கைவிட மாட்டார். நாம் அவருடைய கரத்தை பிடித்தால் சோதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது கரத்தை விட்டு விட்டு ஒடியாந்து விடுவோம். அவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரானால் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய கரத்தை பிடிக்க நாம் கொடுக்கணும். அல்லேலூயா. பிடித்தவர் கைவிட மாட்டார். அது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அங்கேயும் அது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. அப்ப பிடித்து நடத்துகிறவர் கர்த்தர். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவர் கரம் பிடித்தவர் கைவிடாமல் காத்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசியுங்கள். கரம் பிடித்தவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தலைகுனிய விட மாட்டார். தலை நிமிரச் செய்கிறவர். தகப்பனே மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வெண்கட்சிவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.